ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிஸ்பாட். இன்னைக்கான வீடியோவில் ஜனநாயகன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் தான் தளபதி விஜயோட லாஸ்ட் படம்னும் இதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக பாலிடிக்ஸில் இறங்க போகிறானோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் January 9, 2026 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் தளபதி கூட சேர்ந்து பூஜா ஹெக்டே, பாபி டியோல், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், மமிதா பைஜு, நரேன், ரேவதி இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜயோட பர்த்டே அன்னைக்கு த ஃபர்ஸ்ட் ரோர்னு ஒரு ஸ்மால் கிளிம்ஸியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸியில் விஜய் போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸில் கலவரத்தை அடக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கிளிம்ஸிக்கு அப்புறம் இந்த மூவி பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜனநாயகம் கிளிம்ஸி வீடியோ மாதிரி பகவத் கேசரியிலையுமே ஒரு சீன் இருக்கு. இது ரெண்டுமே மேட்ச் ஆகுறதுனால எல்லாருமே பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்குமோன்னு பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லையுமே விஜய் ஒரு க்ரௌடுக்கு நடுவில் அவரோட ஃபிஸ்ட்டை தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அதில் "A lion is always a lion, his first roar is incomingன்னு கேப்ஷன் இருந்துச்சு. வேற ஒரு போஸ்டரில் க்ரௌடுக்கு நடுவில் விஜய் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இன்னொரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் டைரக்டர் வினோத் கிட்ட ஒரு ஸ்டேஜில் ஆங்கர் கேட்டிருந்தாங்க மூவி எந்த ஜேர்னரில் இருக்கும்னு. ஆனால் அப்போ அவர் கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் பற்றி இருக்காதுன்னு 100% கமர்ஷியல் மூவியாக இருக்கும்னு டைரக்டர் வினோத் சொல்லியிருந்தார். எக்ஸாக்டான ஸ்டோரியை சீக்ரெட்டாக வச்சுருந்தாலுமே இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மூவியோட விஜய் பாலிடிக்ஸ்குள்ளே போகிறதுனால இது விஜயோட கடைசி மூவியாக இருக்கும்னு விஜய் சொல்லியிருந்தார். இந்த மூவியோட விஜய் பாலிடிக்ஸ்குள்ளே போகிறதுனால இது விஜயோட கடைசி மூவின்னு விஜய் சொல்லியிருந்த நிலையில் மமிதா பைஜு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. விஜய் கிட்ட இது உங்களோட லாஸ்ட் படமாக நான் அவங்க கேஷுவலாக கேட்டப்போ அவர் எலெக்ஷன் எப்படி போகுதோ அதை பொறுத்து இருக்குன்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. இது தளபதி ஃபேன்ஸ்க்கு ஃப்யூச்சரில் இன்னும் படங்கள் வரலாம்னு ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கு. ஓவராலாக இந்த மூவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. எஸ்பெஷலி விஜய் சினிமாவில் இருந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்க்கு போக போகிறது முன்னாடி ஜனநாயகனை பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். 2026 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஓட்டு யாருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் இணையும் வரை சினிஸ்பாட்டுடன் இணைந்திருங்கள்.